கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் மாபெரும் வரலாற்றினுடைய கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யம் முழுமையாக வெளிப்படையாக ஸ்தாபிக்கப்படும் ஒரு நாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். அவர் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்ப்பார். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை என்ற ஒரு பெரிய சத்தியத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் ஆரம்பித்த இந்த மாபெரும் வரலாறு அது ஆதியாகமத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பின்பதாக நாம் இயேசு கிறிஸ்துவிலே எப்படி இது வெளிப்பட்டது என்றும் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் இதை அறிவித்தார்கள். எல்லா இடங்களிலும் சபைகள் நிறுவப்பட்ட போது சபைகள் இந்த மாபெரும் வரலாற்றினுடைய மையத்திலே இருக்கிறது. அதன் மூலமாக சபைகளின் மூலமாக ஆண்டவருடைய அநாதி தீர்மானமானது நிறைவேற்றி கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு நாளிலே பூரணமாக வெளிப்படையாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வரப்போகிறார். அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார். இந்த ராஜ்யம் என்கிற ஒரு கருத்து ஆரம்பத்திலிருந்தே வருகிறது. ஒரு 3 கருத்துக்களை நம்ம அடிக்கடி வேதாகமத்தில் பார்த்து கொண்டே வருகிறோம். ஒன்று ராஜரீகம், கர்த்தர் ஆளுகை செய்கிறவர், அவர் ஆளுகை. முதலாவது புத்தகத்திலேயே முதலாவது அதிகாரத்திலே ஆண்டவர் பார்க்கிறார், நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளுகை என்பதை பார்க்கிறோம். அதுக்கு பின்பதாக இரண்டாவதாக வரக்கூடிய கருத்து குடும்பம், கணவன் மனைவி சமுதாயம், ஒரு சிறிய சமுதாயமாக இருக்கக்கூடிய ஒன்று. இதுவும் கர்த்தர் முன்பதாகவே ஆரம்பத்திலிருந்தே கொண்டு வந்தது. அதாவது ஆளுகை, ஆளுமை, அரசாங்கம் என்று கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக குடும்பம், குடும்பத்தினுடைய அரசாங்கம். பின்பதாக அதற்கு பின்பதாக வரக்கூடிய அந்த குடும்பங்களின் குடும்பமாகிய சமுதாயம். இந்த சமுதாய முறைமை மிகவும் தெளிவாக நம்ம பின்பதாக பார்க்கிறோம். அதன் குறிப்பாக நாம் பார்ப்பது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த விதமான ஜாதி மத நிற வேறுபாடு இன்றி எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒரே சரீரத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அந்த சபையானது ஒரு குடும்பத்தின் குடும்பமாக இருப்பதையும் பார்க்கிறோம். இவைகளைத்தான் நம்ம அதிகமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் குறிப்பாக இந்த கர்த்தருடைய ஆளுகை. நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தனிப்பட்ட விதத்தில் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தைக்குடைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க வேண்டும். நாம் எல்லோரும் ஒரு நாளிலே இப்பொழுது இருக்கிறோம், ஆனால் ஒரு நாளிலே வெளிப்படையாக கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்பதை நாம் தெளிவாக சொல்லியே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்னா, தனித்தனியாக நாங்கள் இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்பாங்க. ராஜ்யம் என்று வரும்பொழுது அவர் சொல்கிறாருங்க, தேவனுடைய வீட்டாராய் அவருடைய நகரத்தாராய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிட்டி ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அந்த கிரேக்க முறைமே அதில் வருகிறது. சிட்டி ஸ்டேட் என்றால் ஒரு நகரம், அது ஒரு பெரிய ராஜ்யமாக இருக்கும். அந்த ராஜ்யத்திற்குள்ளே எல்லாரும் குடிமக்களாக இருப்பார். இதைத்தான் ஆண்டவர் கொண்டு வரார். இப்படி சபையானது அவருடைய வீட்டாராக அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருப்பவர்களாக கொண்டு வருகிறோம். இதைத்தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்க போகிறோம். போன ஒரு 2-3 நிகழ்ச்சிகளை நாம் பார்த்தோம். ஆண்டவர் எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை முழுமையாக நிறுவப் போகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் இல்லை, மறுபடியும் திரும்ப ஒரு தடவை கூட பார்க்கலாம். நிறைய அதில் பார்க்க வேண்டும். நம்ம தனியாகவே ஒரு எபிசோடே எடுக்கலாம், ஒரு 3-4 எபிசோடு அதை தனியாக எடுக்கலாம். ஆனால் பயமுறுத்துறதுக்காக இல்லை. நிறைய பேர் பயமுறுத்துவாங்க, அது ஒன்று நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு. அந்த வெளிப்படுத்தின விசேஷம்னு போனாலே ஒரு பயம் ஏற்படும். ஏன்னா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் வரும்பொழுது தான், ஐயோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மரணம் வரும் என்றால் என்ன நடக்கும்னு சொல்லி வந்தபோது தான் நான் திரும்ப சரி முடிவு எடுக்கணும்னு வந்தது. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒரு 3 பகுதிகளாக நம்ம பிரித்து பார்த்தோம் இல்லையா. 1 முதல் 3 அதிகாரங்களில் ஒரு பகுதியாகும். அதுக்கு அடுத்ததாக 4லேருந்து 18 வரைக்கும் முழுமையாக ஒரு அதிகாரமும், 20லேருந்து 19லேருந்து 22வது அதிகாரம் வரைக்கும் ஒரு பகுதியாக நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில் நாம் யோவான் அவர் கர்த்தருக்கு பிரியமான சீஷராகிய யோவான் அவர் எழுதின கடிதங்களான்னு பார்த்தோம். தன்னுடைய கடைசி காலத்தில் 7 சபைகளுடைய குழுமத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாட்களில் அந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கு, அதை எழுதுனதை பார்த்தோம். அதில் விசேஷமாக நான் ஒன்று பார்த்துட்டு வந்தோம். என்ன பார்த்துட்டோம் ஞாபகம் இருக்குதா? 7 நிறையா வரும். அது 2வது பகுதியில் வரும். ஆனால் இந்த முதல்ல 6க்கும் 7 டிஃப்ரென்ஸ் வர பார்த்தோம். டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கும். அடுத்த வேறு இன்னொன்று பார்த்தோம். அதாவது அந்த 1 முதல் 3 அதிகாரங்களில்
ஒரு அந்த எழுதின கடிதங்களுக்கும் அந்த சபையோடைய ஒவ்வொரு சபையும் அந்த ஃபிசிக்கலாக அங்கே இருக்கிற அந்த லொக்கேஷனையும் பேஸ் பண்ணி சொன்னீங்க. ஆமாம், அது இந்த இது சொன்னல, அதானது ஏரோபோலிஸ், அதுக்கு அடுத்ததாக லவோதிக்கியா, அதுக்கப்புறம் அந்த கொலோசே, இந்த பட்டணங்கள். ஆமாம், அது உண்மையாக அந்த மாதிரி லவோதிக்கேயாவை பற்றி சொல்லும்போது ரொம்ப டீட்டெயிலாக இருந்துச்சு. அப்படியா? ஆமாம், ஏன்னா அங்கே உள்ள அந்த கண்ணுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. கரெக்ட், பெரிய ஹாஸ்பிட்டல் காம்ப்ளெக்ஸு. அது வந்து இந்த பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு டன்னல் இருக்கும், அது கீழே அது உள்ளே போனாலும் அருமையாக காற்றடிக்குது, மேலேருந்து எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்களாம். அப்புறம் அந்த தண்ணி ஓடும், அது நல்ல இசைகள் வரும் அதுலேருந்து. அதுக்குள்ளே வந்து போய் நடக்கணும், அப்படியே அவங்க நடந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அதில் வச்சுருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் கலிங்கத்தை உன் கண்களுக்கு கலிங்க என்கிட்ட தான் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. எதுவுமே கிடையாது. என்னது அங்கதான் ப்ளீச்சிங், அதாவது அவனுக்கு வெண் வஸ்திரம் கொடுப்பேனுங்கிறது செம்ம இது இல்லை. அதாவது இந்த குளோரின் வேணும், குளோரின் எங்கே போயிருந்தான்னு அவர் சொல்லும்போது, அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சொல்லும்போது எனக்கு சிரிப்பாக வந்துச்சு, இந்த இதுக்காக விழுது அப்படின்னு. ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த வெண் வஸ்திரம் வந்து அவருடைய ரத்தத்தினாலே துவைக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரொம்ப தெளிவாக அவருடைய அங்கிகள் எப்படி இவ்வளவு வெண்மையாக இருக்குன்னா அவருடைய ரத்தத்தினாலே துவைக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. இன்னொன்று ரொம்ப ஒன்று பார்த்துட்டு இருந்தோம், என்னென்னா இந்த 1வது அதிகாரத்தில் அவரை குறித்து வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கும். 7 நட்சத்திரங்களோடு, வேற அடுத்தது இந்த 7 குத்துவிளக்கு மத்தியிலே அவருடைய கண்கள் ஜுவாலிக்கிறது, அதுக்கடுத்த வாயிலிருந்து புறப்படக்கூடிய இந்த இருபுறமும் கருப்புள்ள பட்டயம், இப்படி நிறைய, ஏதாவது மரித்து உயிரோடு எழுந்தவர், புது நாமத்தை கொண்டவர், இப்படி நிறைய முன்பதாக அந்த 1வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் இந்த 7 சபைகள் 2வது அதிகாரத்தில் வரக்கூடிய 7 சபைகளுடைய இன்ட்ரோடக்ஷன்லேயும் வரும், இன்ட்ரோடக்ஷன்லேயும் கன்க்ளூஷன்லேயும் வரும். ரொம்ப அழகாக இதை வந்து அதை அமைத்து எழுதியிருக்கிறாரு. நான் அந்த பெர்கமும் சபையை பற்றி பேசியிருந்தேன். பெர்கமும் சபையில் அந்த எக்ஸ்கவேஷன் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். ஒரு பெரிய டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளுக்கு ஒரு சைடில் இருக்கிறது வந்து அது வந்து லைப்ரரி அப்படின்னாங்க. அந்த லைப்ரரியில் நிறைய பார்ச்மெண்ட்ஸ் இருக்கும், அதாவது அந்த தோல் சுருள்கள். முன்பதாக அது எகிப்தியர்களில் வந்து என்ன செஞ்சாங்க, பப்பாயிரஸ் பேப்பர் வச்சு தான் எழுதியிருக்கிறாங்க. அது ரொம்ப நாள் இருக்காதான். பின்பதாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி இந்த ஒட்டக தோல்லையோ அல்லது மிருகத்தினுடைய தோல்லையோ எழுதி அதை வைக்கிறது ரொம்ப நாளைக்கு இருந்திருக்கு. அது பெரிய ஒரு சுருளாக வச்சுருப்பாங்க. அந்த பெர்கமோங்கிற இடத்தோடைய பேரே பர்கமோஸ், அதாவது பார்ச்மெண்ட், அதுலேருந்து வந்தது தான் அந்த பேரே. லைப்ரரி இருந்திருக்கு, அதில் 3 லட்சத்திற்கு மேலான தோல் சுருள் இருந்திருக்கு. இதான் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம், எல்லா சபைகளிலும் எல்லா சபை கட்டடங்களிலும் லைப்ரரி இருக்கணும், நல்ல நூல்கள் இருக்கணும், ஹிஸ்ட்ரி, பயோகிராஃபி, பெரிய ஊழியக்காரருடைய பயோகிராஃபிலாம் இருக்கணும், நம்ம பிள்ளைங்க படிக்கணும். இந்த லைப்ரரின்றது சர்ச்சை சம்மந்தப்பட்ட லைப்ரரியா இல்லைன்னா அது காமன் உள்ளது? இந்த பெருகமுள்ள வந்து ஒரு காமன் இது. அவங்க நிறைய இது வச்சுருக்குறாங்க. இது மாதிரி எல்லா, அதாவது அங்கே உள்ள எல்லா கோயில்கள்லையும் 2 இருந்திருக்கு, 3 இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஒன்று ஒரு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் அந்த லைப்ரரி இருந்திருக்கு. இன்னொரு பக்கத்தில் என்ன இருந்திருக்குன்னா அந்த சிலை வழிபாடு, 2 விதமான சிலை வழிபாடு இருக்கும். ஒன்று அரசராக இருக்கக்கூடிய சிலை வழிபாடு. அப்படி அரசராக இருந்தாருன்னா ஃபுல் ட்ரெஸ் போடுற வசதி இருக்கும். அவர் தெய்வம் ஆகிட்டாருன்னா இந்த பக்கம் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாதது வந்து அவர் தெய்வம் ஆகிட்டார். ட்ரெஸ்ஸை போட்டதெல்லாம் அரசராக இருக்கக்கூடியது ஒன்று இருக்கும். 3வதாக அந்த இடம் அது, அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த சாத்தானுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும்ல, அது. அதுக்கு அடுத்ததாக உள்ள நம்ம அங்கே பார்க்குறது என்னவென்றால் கஜானா இருக்கும். அந்த கஜானாவில் தான் அந்த பேங்கிங் சிஸ்டமே இங்கே தான் இருக்குது. எல்லா பொருட்களும் கொண்டாந்து அங்கே தான் வைப்பாங்க, பேங்கிங். அந்த லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் பொழுது, ஐஸ்வர்ய சம்பனர் நீ சொல்கிற, உன்னுடைய கஜானா பெரிய கஜானாவில் என்கிட்டருந்து நீ வாங்கு அப்படிங்கிற, உன்னுடைய ஏழைத்தனமத்தை நீ அறிய வேண்டும் என்றால். ஆக அந்த இடங்களில் எழுதப்பட்டது எல்லாமே ஏதோ கற்பனையில் எழுதப்பட்டதல்ல, அங்கே உள்ள சபைகளுடைய போக்கு. யோவான் எப்போ எழுதினார்னு நம்ம பார்த்தோம். இந்த அவருடைய புத்தகங்களெல்லாம் 90க்கு பின்பதாக அவர் எழுதின சுவிசேஷ புத்தகம் சரி, அதுக்கு அடுத்தது 3 நிருபங்கள், அதுக்கு அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம், இது எல்லாமே 90லேருந்து 95க்குள்ளாக 95ல் அவர் வந்து அவர் மரித்து போனார்னு பார்க்குறோம். இதற்குள்ளாக எழுதி முடிச்சிருக்கிறார். அவர் யோவானுடைய சபையை நாங்கள் பார்த்தோம், அவர் இருந்தது, அவருடைய கல்லறை, அந்த இடம்லாம் பார்த்தோம். யோவான் எழுதின சபைகள் எல்லாவற்றிலும் இருந்த பிரச்சனைகள், இதை நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னா இந்தந்த நாட்களில் உள்ள சபைகள் என்று சொல்கிறார்கள். ஆதி காலத்து சபைகள், இது சுவிசேஷ காலத்து சபைகள், சீர்திருத்த கால சபைகள், இது கடைசி கால சபைகள், அனலும் இன்னும் குளிரமிட்டு இருக்கக்கூடிய சபைகள். இப்போ உள்ளது இந்த 2000 வருஷத்துக்கு
இந்த சபைகளோடு கூட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. சர்ச்சஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், அது ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவர் எழுதுனது என்னென்னா 3 எழுதுகிறாரு. ஒன்று நடந்தது, நடக்கிறது, நடக்க போவது, 3ஐயும் அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக வெளிப்படுத்தின விசேஷம் என்பது அநேக அடையாளங்கள், நிறங்கள், உருவங்கள் எல்லாம் வந்தாலும் அதில் ஒரு பெரிய உண்மை என்ன இருக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வரும்பொழுது திரும்ப அவர் ராஜ்யத்தை நிலைநாட்டும் போது என்னவெல்லாம் நடக்கப் போகிறது. நம்ம இப்போ உள்ள நிகழ்வுகளெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, இந்த மாபெரும் வரலாற்றோடு நான் இன்னும் நிறையா கொஞ்சம் பார்க்கணுன்னு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் அதிகமாக நம்ம இப்போ அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. சில இதெல்லாம் சில யூகங்களாக மாறிவிடுகிறது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி மாறுறாங்க. ஒரு யூகம் என்னென்னா, அந்தி கிறிஸ்து யாருங்கிற ஒரு பெரிய கொஸ்டின். அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்டவர், யார் அப்படின்னு. இங்கே ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த அந்தி கிறிஸ்து மாறிக்கிட்டே வர்றாரு. இல்லை, ஒவ்வொரு காலத்துக்கும் மாறிட்டு வர்றாரு. 16வது நூற்றாண்டில் இந்த ரெஃபர்மேஷன் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்து யார் அப்படின்னா உடனே இந்த ரோம கத்தோலிக்க போப்பு தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. இல்லை, ஆமாம், நீங்கள் அங்கேருந்து வந்ததுனால உங்களுக்கு தெரியும். இப்போ அந்தி கிறிஸ்து யாருன்னா ஒரு இலுமினாட்டி ஒருத்தர் வருவார் அப்படின்றாங்க. அந்த இலுமினாட்டி பெரிய பணக்காரராக இருப்பார், கார் ஆள் இல்லாத காரே ஓட்டுவார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய அந்தி கிறிஸ்துடைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு. ஆனால் ஒருத்தர் ஒரு உலக தலைவன் வருவார். அவர் வந்து பாபிலோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, வெளிப்படுத்தின விஷயத்தில் பாபிலோன் பாபிலோன் விழுந்தது அப்படின்னு. பாபிலோன்கிற சபையை குறித்து இன்னொருத்தர் எழுதியிருக்கிறார். யாராவது எங்கேயாவது ஞாபகம் இருக்கா? தானியேல். எனக்கு தானியேல். வேற யாராவது? புதிய ஏற்பாட்டில் பாபிலோன் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துக்கிறார்கள். பவுல் எங்க எழுதினாரு? பேதுரு எழுதுறாரு. பேதுருடைய நிருபத்தில் எழுதுறாரு பாபிலோன் சபையில இருந்தா. ஆனா பாபிலோன் சபைன்னு எது சொல்றாருன்னா, பாபிலோன்ல இருந்த அந்த ஈராக்ல உள்ள அந்த பாபிலோன் அது கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு முழுவதுமாக விழுந்து போய் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய சபைங்கிறாரு. அப்படின்னா எது? ரோமாபுரியில் உள்ள ஒரு சபை. ரோமாபுரியோட சபையார் உங்களுக்கு எழுதுகிறார்கள், உங்களை வாழ்த்துக்கிறார்கள். பாபிலோன் எடுத்துக்க கூடாது. என்னது? லிட்டரலா எடுத்துக்க கூடாது. பாபிலோன்னாலே அது வந்து கர்த்தருக்கும் அவருடைய திட்டத்துக்கும் அவருடைய மக்களுக்கும் விரோதமாக எப்பொழுதுமே போர் செய்யக்கூடிய ஒன்று. அவ்வளோதான் இந்த பாபிலோன்கிறத எடுக்கணும். ஆனால் ஆண்டவர் வரும்பொழுது இந்த பகுதியெல்லாம் நிச்சயமாக சந்திக்கப்படும். நம்ம இந்த ஆரம்பிக்கும் போது இந்த எல்கையெல்லாம் படித்தோம்ல, கருங்களை எடுத்து காசுப்பையில் போட்டு பெரிய வளர்ந்தகிட்ட வாங்கி சவுப்பு தண்ணியில் முக்கினா அது எகிரி குதிக்கும், நைஸாக பிடிச்சிட்டு போய் மத்தியில் என்ன அப்படி முடிக்காதீங்க. இதெல்லாம் அந்த பகுதிகள் அப்படியே அந்த கருங்கல்லை எடுத்தோன்னா கருங்கடல், காசுப்பையில் போட்டு காஸ்பியன், பெரிய வளர்ந்த கடா வாங்கி சிகப்பு தண்ணியில வைக்கினா சிவந்த சமுத்திரம் அது எகிரி கொதிக்கும், அது நைஸா நடத்திட்டு போனா பெரிய மத்தியில கொண்டு போனா இப்படி நம்ம படிச்சோம். அதுக்கு அடுத்த யூக்கலிப்டஸ் காட்டுக்குள்ள டைகர் வந்ததான் அப்படின்னு. டைகிரிஸ். அதுக்கு இடத்துல மொசுக்கட்ட செடியும் பப்பாளி பழமும். இப்ப இதெல்லாம் இதுக்குள்ளதான் வந்து என்ன இருக்குதுன்னா இந்த ஏதேன் தோட்டம் இருக்குது. ஒரு பச்சையான ஒரு பிறை வடிவத்தில் உள்ளது. பிறை வடிவ பசுமை நிலம், அந்த ஃபெர்டைல் கிரசன்ட் கிரசன்ட் இதுக்குள்ள தான் இருக்குதுங்கிறாங்க. அப்போ இந்த இடத்தை நோக்கித்தான் இப்பொழுது வரலாறு முழுவதும் திரும்புது. இந்த இடத்துல உள்ள நிகழ்வுகள் எல்லாமே இந்த நதிகள் அல்லது அதுக்கு பின்பதாக இந்த பெரும் இடம் இது எல்லாமே அதை சுற்றி தான் இருக்க போகுது. ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை இந்த இடத்தை சுற்றி தான் இருக்க போகுது. இயேசுவானவர் எங்கே வரப்போகிறாரோ அந்த ஒலிவ மலை மேலே வரப்போகிறார். அவர் எருசலேமை தலைநகரமாக கொண்டு அவர் தன்னுடைய ராஜ்யத்தை அமைக்க போகிறார். உடனே என்ன சொல்கிறாங்க, இந்த யூதர்கள் எருசலேம் இஸ்ரவேல் இது வந்து இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல்கள்னு எடுக்காம இவ வந்து இந்த பொலிட்டிக்கல் இஸ்ரவேல்னு எடுக்கிறாங்க. அது நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இதை பின்னாடி நம்ம வந்து படிக்க போகிறோம். அதாவது ரோமர்களின் நிருபத்தில் இஸ்ரவேலர்களை குறித்து என்று சொல்லி இன்னைக்கு இனிமேல் வரக்கூடிய நிகழ்ச்சியில் நான் பார்ப்போம். அப்போ என்ன ஒட்டுமொத்தமாக என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த இடமானது நிலமானது மறுபடியுமாக திரும்ப நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப போகிறோம். ஆதியாகமத்துக்கு திரும்ப அங்கேயே போகிறோம். ஏன்னா இதை சுற்றி தானே எல்லாமே இருக்குது. ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது அவர் எங்கே இருந்தார்? இந்த டைக்ரிட்டிஸ் யூப்ரட்டிஸ் நதி இருக்கக்கூடிய இடங்களில் தான் இருந்து இங்கே கொண்டு வந்து கானான் தேசத்தில், கானான் தேசம் அதாவது தேனும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. சொல்லும் பொழுதே அதாவது எகிப்தினுடைய நதி தொடங்கி பெரிய நதி வரைக்கும் உள்ள நிலப்பரப்பு முழுவதும் உன்னுடைய இருக்குன்னு சொல்கிறாங்க.
இந்த பெரிய நதி என்ன எது தெரியுங்களா? ஐப்ராத். ஐப்ராத் நதி. அது நதி வரைக்கும் உள்ளதெல்லாம் உன்னுடைய நிலமாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ திரும்ப ஆண்டவர் வரும் பொழுது இந்த நிலங்கள் எல்லாம் அவருக்கு சொந்தமாகும். எல்லாமே எல்லா நாடுகளும் அவருக்கு சொந்தமாகும். ஆனால் இதிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. இதை சுற்றி தான் இப்பொழுது அந்த உலகம் முழுதும் அசைந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல 2-3 இதை நம்ம பார்க்கணும். நம்ம சமீபத்தில் போயிருக்கும்போது இந்த மற்ற நாடுகளுக்கு போயிருக்கும்போது ரொம்ப செழுமையாக இருக்குது. அதாவது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அவ்வளோதான் அந்த ஏரியாவில் தான் கிடைக்குது. இந்த ஆலிவ் ஒரு 20 வெரைட்டியான ஆலிவ் இருக்குது, ஒலிவ பழங்கள் இருக்குன்னு. அதுக்கு அடுத்ததாக இந்த டேட்ஸு, பேரிச்சம்பழம், இதெல்லாம் அந்த ஏரியாவில் கிடைக்குது. தண்ணி இல்லைன்றாங்க, ஆனால் அவ்வளவு அழகாக ஆண்டவர் வச்சுருக்காங்க. ஒன்று இது மேலே விளையிறது, அதாவது இந்த பனியே அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. அதான் சொல்லும்போது அவர்களுக்கு நான் பனியாக இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், பனி போல. ஆனால் கீழே அதுக்கு கீழேயும் நிறைய கனி வளங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த 2 பகுதிக்காகவும் 2க்காகவுமே இந்த உலகம் முழுவதும் அதை நோக்கி பார்க்குது. முதலாவதாக நம்ம சொல்லலாம் எண்ணெய். அந்த பகுதியில் எண்ணெய் இருக்குது. ஆக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு இதெல்லாம் ஒன்றாக கூட்டி வருகிறது. ஒரு உலக தலைவன் வருவான். இப்போ நம்ம முன்னாடி 1 முதல் 3 வெளிப்படுத்தின விசேஷத்தை 1 முதல் 3 இந்த 7 சபைகளுக்கு எழுதின வெளிப்பாடு. அதுக்கு அடுத்ததாக 4 முதல் 18 அதிகாரங்களில் நாம் பார்த்தது என்ன பார்த்தோம்? ஒரு பெரிய போர் நடக்க போகிறது. அர்மகதான் போர் நடக்க போகுது. ஆமாம், அது எத்தனை ஆண்டு போர் என்று சொல்லப்பட்டிருக்குது? 7 ஆண்டு போர். அது முழுமையான போர் என்று சொல்லுது. அது யாருக்கு இடையில நடக்கும் அந்த போர்? தேவனுடைய ஜனத்திற்கும் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி ஒருத்தன் வருவான். ஒரு உலக தலைவன் வருவான். அவன் அந்தி கிறிஸ்து நம்ம சொல்கிறோம். அவர் உலக தலைவன் வரப்போகிறார். அது யாராக இருக்க போனால் அவர் ஒரு விஸ்வ குருவாக இருக்கலாம். யாராவது இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர்ன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நாளுக்குள்ள அவங்களா இருக்கலாம். இலுமினாட்டின்னு சில பேர் சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் என்ன செய்ய போகிறார்கள்? 2 பேரை சித்திரவதை பண்ண போகிறார்கள். ஒன்று யூதர்கள் முழுவதுமாக சித்திரவதைக்குள்ளாக உள்ளாவார்கள், அதாவது மாம்சத்தின்படி உள்ள யூதர்கள். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று ஆவியினுடைய யூதர்கள், ஆவியின் பிரகாரமாக உள்ள யூதர்கள். ஆகைய அது யூதர்கள் என்று சொல்வது ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லலாம். யூதர்கள் என்று சொல்வதை 2 பேருக்கும் எதிராக நடக்கும். ஏன் இவங்க 2 பேருக்கும் எதிராக போர் செய்கிறார்கள்? ஏன் இவங்க 2 பேருக்கும் எதிராக போர் செய்கிறார்கள்? ஒன்று இஸ்ரவேலர்கள், மாம்சத்தின்படி பிறந்த இஸ்ரவேலர்கள். இன்னொன்று ஆவியின்படி ஆபிரகாமுடைய சந்ததியாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக ஆக்கப்பட்ட திருச்சபை. ஏன் இந்த 2க்கும் இடையில் 2 பேருக்கும் விரோதமாக இந்த உலக தலைவன் எழும்புகிறான்? அமைதியா இருந்தீங்கன்னா சொல்லிடுவீங்க போல இருக்கு. கிறிஸ்துவுக்கு விரோதமாக காரியங்களை செய்யணும். கிறிஸ்துவுக்கு விரோதமாக செய்யணும். ஏன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக செய்ய வேண்டியதானே? ஏன் இவங்களை பிடிச்சிக்கிறாங்க பாவப்பட்டவங்க? இல்லை, அவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்துவனுடையவர்கள். என்ன எதுக்காக இந்த 2 பேருக்கும் விரோதமாக நடக்க போகிறது யுத்தம்? என எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஆண்டவர் வருவது கொஞ்சம் தாமதித்து இருக்கவென்றால் தரைமட்டமாக அவருடைய பேரை இல்லாமல் பண்ணியிருப்பார்கள். ஒருத்தன் சொன்னான், முன்னாடி ஒருத்தர் சொன்னான். என்ன சொன்னான்னா, இஸ்ரேவேல் இந்த உலக படத்தில் இல்லாமல் பண்ணி விடணும். அவன் எல்லாம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஏன் எதுக்கு நடக்கும்? எதுக்காக? ஆண்டவருடைய சித்தமாகிய அவருடைய தேவ ராஜ்யம் இவர்களுக்குள்ள தான் இருக்குது. இவர்கள் மூலமாக தான் கட்டப்பட வேண்டும். இஸ்ரவேலர்களை ஆண்டவர் எப்படி வச்சார்னா ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியும் தனக்கு சொந்த ஜனமாக வைத்திருக்கிறார். இவங்க தான் என்ன பண்ணணும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கர்த்தரை எல்லாருக்கும் பிரதிபலித்திருக்கணும். ஆனால் இவங்களே ஒழிச்சிட்டா நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் இந்த மாபெரும் வரலாறு நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏன் இவ்வளவு இந்த இஸ்ரவேல்கள் மேலே இவ்வளவு அன்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சுட்டே வரணும். இதை ரொம்ப அழகாக எங்கன்னா உபாகம புத்தகத்தில் சொல்லுவார். என்ன உபாகத்தில்? ஆண்டவர் உங்களை எதற்காக நேசித்தார்னா, நீங்கள் ரொம்ப பரிசுத்தமான ஜாதியோ இல்லை திரளான ஜாதியோ, நீங்கள் எல்லாத்தையும் விட பெரிய ஆளோ, உங்களை விட்டால் வேறு யாரும் கிடையாதுன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் மேலே ஆண்டவர் அன்பாக இருந்து உங்கள் மூலமாக தங்களை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாங்க. என்ன சொல்லி உபாகம் 5வது அதிகாரம் 8வது 7வது. ஆமாம், இருக்கிறதுலே சின்ன ஜனக்கூட்டமாக சின்னது. நீங்கள் ஒன்றும் தம்புடி ஆளுங்க, தம்புடி ஆளுங்க. உபாகம புத்தகத்தில் 7வது ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமாம், நீங்கள் பெரிய ஆளுன்னு உங்களை எடுத்துக்கல. அதாவது இது என்னன்னா, ஆண்டவருடைய திட்டத்தை நீங்கள் பார்க்கணும். ஏதான் 1 கொரிந்தியரில் எழுதும்போது என்ன சொல்கிறாரு?
உள்ளவைகளை அவமானமாக்கும்படிக்கு இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். புத்தி உள்ளவர்களை அவமானப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆமா, யாரை வச்சா அவருக்கு மட்டும் மகிமை வரும்னு தெரியும். ஆமா, அடுத்த வாசிங்க. அதை நான் அருமையா இருக்கு. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்று அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். அப்ப இந்த மறுபடியும் அவர் இந்த ஹிஸ்டரியை சொல்லிட்டு வர்றாரு, இந்த ஸ்டோரி திரும்ப சொல்லிட்டு வர்றாரு. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதிட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரதிட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். சரி, அப்படியே எடுத்துக்கிறோம். அதாவது ரொம்ப இதில் 2-3 கருத்துக்கள் நம்ம பேசக்கூடிய இந்த பகுதியில் வரும். ஒன்று என்னென்றால், ஆண்டவருடைய உடன்படிக்கைகள் அவர் எவ்வளோதான் அவங்க தப்பு பண்ணாலும் அது திரும்ப வாங்கப்பட மாட்டாது. வித்தது தான், கொடுத்தது தான். சொல்லுவாங்களே, என்னதான் இருந்தாலும் சரி நான் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் ஒன்றும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நீ கீழே போட்டு போனாலும் சரி, நீ கொடுத்தது தான். ஆக ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை எல்லாமே அதை திரும்ப வாங்கப்பட முடியாத ஒன்று, மாற்றப்பட முடியாத ஒன்று. இரண்டாவதாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த உங்களை, அதாவது ஒவ்வொரு இடமும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த இந்த வரலாற்றில் அவர்களை குறித்து ஆண்டவர் நிறைய கரிசனை வச்சிருக்கிறார். ஒரு இடத்துல இருந்து அவங்கள காப்பாற்றணும். ஒரு 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்கள அவங்களுடைய கூக்குரலை கேட்குறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கெல்லாம் அடிமைத்தனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக வருவார் என்று. ஆமாம், மக்களுடைய பிரச்சனைகள் கூக்குரலை கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். ஆனால் இதில் சிறப்பாக யாரை கொண்டு அவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்த இருக்கிறாரோ அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நிச்சயமாக அவர் வர்றார். ஏன்னா வாக்குத்தத்தம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் வர்றாரு. இதை நீங்கள் எல்லா இடங்களையும் நீங்கள் பார்க்கலாம். எதற்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு சலுகை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் பின்னாடி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை. அதை முந்தைய ஏற்பாட்டினுடைய இந்த கதையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லைன்னு தான் நம்ம தெரியும். இந்த பகுதியில் வரும்பொழுது நீங்கள் வாசித்த இந்த பகுதியிலையும் சரி, ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை 2 குழுக்களை கொண்டு, அதாவது 2 சமுதாயத்தை கொண்டு நடத்த போகிறார். ஒன்று ஆரம்பித்தது என்னவென்றால் இந்த இஸ்ரவேல் சமுதாயம். எங்கே அவர் அவரோட உடன்படிக்கை, இஸ்ரவேல் சமுதாயத்தோட உடன்படிக்கை பண்ண நம்ம எங்கே பார்த்தோம்? சீனாய் மலையில சீனாய் மலையில பண்ண பார்த்தோம். அந்த அதிகாரம் 19வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள்ல அது தெளிவாக உடன்படிக்கையின் வாசகங்களாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கையின்படி இப்பொழுது அவர்களும் அந்த புதிய உடன்படிக்கையின்படி சபையும் கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய அனந்த ஞானத்தை எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கும்படியாக வைத்திருக்கிறார். எனவே அவங்களுடைய போர் யாருக்கு விரோதமாக இருக்கிறதுனா, அவரை அண்டி கொண்ட மக்களுக்கு விரோதமாக இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக போர் செய்கிறார்கள். உங்களை தொடுகிறவன் அங்கே தான் போகுது. ஆக இந்த போர் நடக்க போகிறது, நடைபெறக்கூடிய அந்த போர் விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு 7 ஆண்டு போர். கர்த்தருக்கும் அவருடைய திட்டத்திற்கும், அதனுடைய திட்டம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள். அவருடைய திட்டம் என்ன? சபை. எதிராக ஒட்டுமொத்த தேசங்களுடைய அடையாளமாக ஒரு மாநகரம் வருகிறது. அந்த மாநகரத்துக்கு பேர் பாபிலோன். அது தோற்கடிக்கப்படும். கர்த்தர் வெற்றி வேந்தராக வருவார். இந்த 7 ஆண்டு போரை குறித்து தான் அந்த முழுமையாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது. போர் ஓய்வும் பின்பதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தின் மேல் இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்வார். எல்லாம் அழிக்கப்பட்டு 1000 ஆண்டுகள் அரசாட்சி நடக்கும். ஆனாலும் கடைசியிலே, முடிவிலே கர்த்தர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் அமைப்பார். அப்பொழுது எல்லாம் முடிந்து ஒரு வானம், புதிய பூமி, ஒரு புதிய அரசாட்சி. அது 1000 வருடம் இல்லை, 1000 வருடங்கள், ஆண்டாண்டு காலமாக அவரோடு கூட நாம் வாழப்போகிறோம். இது 19வது அதிகாரம் 20, 21வது வசனம், 22வது வசனத்தில் வருது. இது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம தொடர்ந்து இது நம்ம அடுத்த நிகழ்ச்சியை நம்ம பார்ப்போம். அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் நமக்கு விரோதமாக அல்ல. ஆனால் நம்மை கொண்டு கர்த்தர் ஒன்று செய்யவிருக்கிறார். அது என்னவென்றால் அவருடைய ராஜ்யம், அவருடைய சுவிசேஷம்,
அவர் இந்த உலகத்திலே வந்து செய்தது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து அவர் திரும்ப வரப்போகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. அந்த ராஜ்யத்திற்கு விரோதமாக வரக்கூடியவைகள், ஒருவேளை துன்பப்படக்கூடிய கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நீங்கள் கர்த்தருடைய நாமத்திற்காக அவருடைய நோக்கத்திற்காக இவ்வளவும் தாங்கி கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாக இதற்கான தண்டனையும் நீதியும் சரிக்கட்ட வல்லவராயிருக்கிறார். அவர் திரும்ப வரும்பொழுது நியாயம் தீர்ப்பார். அப்பொழுது நாம் விடுதலை ஆக்கப்படுவோம். இந்த கடைசி நாட்களிலே இதை நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் நிறைய வருகிறது, என்ன செய்வது என்று சொல்லி யோசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனைகள் உண்டு. ஏனென்றால் கர்த்தரை விரும்பாத ஒரு பெரிய கூட்டம் நமக்கு விரோதமாக இன்னும் அதிகமாக வரும். எனவே நாம் தனியாக அல்ல, இந்த உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார், உலகத்தை படைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த யுத்தம் அவருடையது. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் இதை குறித்து நாம் பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.